ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஓரமா ஒரு சின்ன நியூஸ் இருந்தது. நியூஸ் பேப்பருக்காக அது ஒரு சின்ன நியூஸா இருக்கலாம். பட் ஆக்சுவலாவே அதை விட ஒரு சென்சிட்டிவான நியூஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு எல்லாருமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர்ல ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வீட்ல அம்மா ஏதோ திட்டிட்டாங்கன்னு இந்த அம்மா வீட்ல இருந்து ஒர்க்கா வெளியே போனாங்க. வெளியே போன டைம்ல இந்த கேர்ள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுல திட்டின அம்மாவையும் நான் எதுவுமே சொல்லல. பொண்ணு ஏன் இப்படி பண்ணாங்க? கேர்ள் கிட்டயும் எதுவுமே பேச முடியாது. கேர்ள்காகவும் நம்மளால எதுவுமே பேச முடியாது. பேரண்ட்ஹுட்ன்றது அவ்வளோ டஃபா? ஒரு பேரண்ட் தான் தெரியும். எனக்கும் அது தெரியாது. பேரண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்கா எல்லா மனுஷங்களுக்கும் நம்பர் 1 கைண்டா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பேசிக் திங் இருந்தா போதும். ஒரு பேரண்ட்கா இருக்கட்டும், ஒரு கிட்க்கா இருக்கட்டும், ஒரு சில்ட்ரன்கா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்கா இருக்கட்டும், அண்ட் டாப் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பீயிங் கைண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இத்தனை விஷயத்த கூட ஒரு அழகா எடுத்து சொல்லும் போது அது புரியும். பசங்களுக்கு புரியும். அது கண்டிப்பா புரியும். பேரண்ட் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். அக்செப்டபிள். நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த டென்ஷனை ஒரு பசங்க கிட்ட காட்டி ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ்மே கிடையாது. பசங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ, காலேஜ்ல இருந்து வரும்போதோ, ஒரு ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போதோ, எனி டாட்டர் எனி சன் would expect that அவங்க வீட்ல இருக்கிறவங்க how's your dayன்னு யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்களா என்ற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கும். you ask someone this question, அப்பயே பாதிக்கு மேல டயர்ட்னஸ் காணாம போயிடும். ஸ்கூல்ல கூட அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும், காலேஜ்ல ஏதாவது நடந்திருக்கும், ஆஃபீஸ்ல ஏதாவது நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது ஆல்ரெடி மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. 16 இயர்ஸ்ன்றது ரொம்ப க்ரூஷியலான ஏஜ். இந்த ஸ்டேஜ்ல ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், மார்க்ஸோட பிரஷர் இருக்கும், கம்பேரிசன் நிறைய இருக்கும், சோஷியல் மீடியா வேலிடேஷன் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயமா தெரியறது ஒரு டீனேஜருக்கு லைஃப் எண்டிங் ப்ராப்ளமா இருக்கலாம், வேர்ல்ட் எண்டிங் ப்ராப்ளமா இருக்கலாம். நம்மள யாரோட மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு நீ இப்படிதான் யோசிக்கணும்னு அவங்கள சொல்ல முடியாது. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. we should know how are they feeling. ப்ராப்ளம் சம்டைம்ஸ் பெருசா இல்லனாலும் அதுல இருக்கிற இமோஷன் பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல பிரெயின் ஃபுல்லா டெவலப் கூட ஆயிருக்காது. நான் கண்டிப்பா இதுல பேரண்ட்ஸ நான் எதுவுமே ப்ளேம் பண்ணல. பிகாஸ் பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் எப்பவுமே என்ன இருக்கும்? பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணும். ஏதாவது திட்டும் போது நம்மளோட நல்லதுக்காக திட்டுவாங்க. எல்லாமே ஃபைன். சில டைம் மார்க்ஸ் கம்மியா இருக்கிறதுக்காக திட்டுவாங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா திட்டுவாங்க, லேட் நைட் ஃபோன் யூஸ் பண்ணா திட்டுவாங்க. இதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் ரியாக்ட் பண்றது ஒரு நேச்சுரலான விஷயம் தான். ஜெனரேஷன் கேப்னால கம்யூனிகேஷன் கேப்பும் இருக்கு. பேரண்ட்ஸ் திட்டுறது டிசிப்ளின்காக திட்டுறாங்க. சில சில்ட்ரன்ஸ்க்கு அது ஒரு ரிஜெக்ஷனா எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் திட்டுறது கூட கைண்டா திட்டுவாங்களா யாராவது? நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பட் நம்ம புரிய வைக்கிறதுக்கு ஒரு வே இருக்கு. அதை நம்ம ஒரு பாசமா புரிய வச்சா கண்டிப்பா எந்த பசங்களா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு பாசம் தான் எல்லாருக்குமே தேவையா இருக்கும். அது சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எங்க போனாலும் எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசமா இருக்கிறது, கேரா இருக்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த இருக்கும் போதே யாருக்குமே அந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கணும்னு தோணாது. டீச்சர் மைண்ட்ல என்ன ஓடும்? அம்மா அப்பா என்ன புரிஞ்சுக்கு, நான் ஒரு ஃபெயிலியர், எல்லாருமே என்ன கம்பேர் பண்றாங்க, என்னோட அம்மா அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், என் டீச்சரை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். திங்கிங் இந்த மாதிரி வரும்போதே ஓவர் திங்கிங்ன்றது ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களே ரூம்ல லாக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி தே வில் டு ஸ்க்ரோலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, மத்தவங்களோட லைஃப பார்க்கும்போது அந்த லைஃப நம்ம கூட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மத்தவங்க சோஷியல் மீடியால கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவ் தான் காட்டுறாங்க. பெரிய லைஃப் ஸ்டைலு, ஃபாரின் ட்ரிப்ஸ், ஹாப்பியா இருக்கு, ஹை குவாலிட்டி லைஃப் தான் சோஷியல் மீடியால எல்லாருமே காட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த கிட்ஸ்கா இருந்தாலும், எந்த சில்ட்ரன்கா இருந்தாலும், எந்த டீனேஜர்கா இருந்தாலும் கம்பேரிசன்ன்றது ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் சேம் கிடையாது. Sometimes they just don't want to die, but they really wanted that pain to stop. Teenager அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ரியாலிட்டி அப்படி இருக்காது. ரியாலிட்டி எல்லாரோட ரியாலிட்டிலயும் ஏதாவது ஒரு மெஸ் இருக்கும். அந்த மெஸ் சோஷியல் மீடியால காட்ட மாட்டாங்க. So anyone watching this, please உங்களை நீங்க யார் கூடயோ கம்பேர் பண்ணாதீங்க.
யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் செல்ஃப். எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு சேஞ்ச்ன்றது பண்ண முடியும். பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்க வேண்டியது கண்டிப்பா பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஒரு வேர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வச்சா obviously they will feel worthless and they will start thinking negative things. ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லாம இந்த மிஸ்டேக்கை இப்படி சரி பண்ணணும் அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். டீனேஜர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது கண்டிப்பா வந்து அம்மா அப்பான்றவங்க வந்து திட்டதான் செய்வாங்க. அத வந்து நம்மள ஏன் திட்டுறாங்க அப்படின்னு அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்டிவா எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். இனிமே நம்ம எப்படி நல்லா படிக்கணும், இல்ல இனிமே நம்ம எப்படி வந்து நம்ம அம்மா அப்பாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த மாதிரி தோண ஸ்டார்ட் ஆயிடும். சைலன்ஸ்ன்றது கண்டிப்பா சொல்யூஷன் கிடையாது. நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மென்டல் ஹெல்த் பத்தி பேசணும். ஷேம் கல்ச்சரை ரெடியூஸ் பண்ணணும். லைஃப் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், இஃப் யூ ஆர் ஃபீலிங் லோ, டெம்பரரி ப்ராப்ளம்ஸ்க்கு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் எடுக்க கூடாது. லைஃப் எண்ட் பண்றது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடையாது. டாக் டு சம்வன், cry if needed, cry a lot if needed, but please don't stay silent. Let's create homes where kids are not scared to talk. இந்த வீடியோ வந்து யாரையுமே ப்ளேம் பண்றதுக்காக இல்ல, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். லைஃப் இஸ் பிகர் than எனி மிஸ்டேக். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.